வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா போகணும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நிம்மதி தான் முக்கியம்ல. ஸோ எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இந்த வருஷம். எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோட வீடியோ என்னன்னா, நான் நியூ இயர்க்கு வந்து என்ன அவுட்ஃபிட் போட்டிருந்தேன், எப்படி ஸ்டிச் பண்ணேன், என்னென்ன டிசைன் வச்சிருந்தேன், அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். பட் இதுல வந்து நான் ட்ரெடிஷனலாவே ஸ்டார்ட் பண்ண இந்த இயர் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுதான் சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அந்த சாரி என்ன மாடல், என்ன கலர், நான் என்ன பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருந்தேன், கொஞ்சம் நியூவா ஸ்டிச் பண்ணிருந்தேன். அது வந்து இன்ஸ்டால அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க எனக்கு ஒரு பிளவுஸால. சோ அதனால அது ஒரு பெரிய வீடியோவா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோ எனக்கு 150+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு பிளவுஸால. நானே நினைச்சே பார்க்கல. 150+னா 200 கிட்ட இப்போ ஏறிட்டே தான் இருக்காங்க. சோ மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் என்னோட இதுதான் இந்த சாரி. இந்த சாரி வந்து நான் போர்ல தான் எடுத்தேன். டி நகர் போறதுக்குலாம் எடுத்தேன். இல்ல, போர்ல எடுத்துட்டேன். இதுல என்னன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சாரி மேல வந்து ஒரு போட்டோ மாடி கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரிதான் மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் பார்த்தோன்னே நம்ம அதை ஏமாந்துட்டேன். என்ன ஏமாத்துனாங்கன்னா அவங்க ஏமாத்தல, நான் தான் ஏமாந்துட்டேன். ஏன்னா நான் அந்த போட்டோ பார்த்தோன்னே லெஹங்கான்னு நினைச்சேன். நான் கேட்டேன், லெஹங்கா இல்ல, நான் சாரி தான் வாங்கிட்டு இருந்தேன், லெஹங்கா கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அது லெஹங்கா இல்ல, சாரி தான். சாரி தான். அது போட்டோ பார்த்தோன்னே நீங்களே சொல்லுங்க, அது வந்து லெஹங்காவா சாரியான்னு சொல்லிட்டு நான் போட்டோ காமிக்கிறேன். இதுதான் அந்த இந்த போட்டோ. இந்த போட்டோ பார்த்தோன்னே நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது பார்க்க அப்படியே லெஹங்கா மாதிரி தானே இருக்கு. நானும் ஏமாந்துட்டேன். இப்போ சாரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுதான் அந்த சாரி. இதுதான் அந்த சாரி. இந்த கலர்ல தான் எடுத்துருந்தேன். இந்த சாரி வந்து நான் ஒண்ணு காமிக்கிறேன் first. இதுதான் பிளவுஸ். இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி தான் இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாவே இது வந்து பிளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டோன்ஸ் தான். இந்த சைட்லாம் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஜரிகை மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லோ கலர், எல்லோ டேட்டிஸ் எல்லோ மாதிரி. ஹீரோயின் திஸ் இஸ் தி சாரி ஃபார் மை நியூ இயர். இதுதான் என்னோட சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கலர் பத்தி தான் சொல்லணும். அது கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது ஃபுல்லா என்ன கலர், ஒரு டார்க் வயலட் கலர். டார்க் வயலட் கலர் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வாய் ஒரு தெரியல. கரெக்ட். லாஸ்டா எப்போனா என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். சீரியஸாவே அதுவும் வயலட் கலர், இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி தான் எடுத்தேன். செகண்ட் எப்போ எடுத்தேன்னா தீபாவளிக்கு. லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து நான் எடுக்கல. எங்க அம்மா சாரியே ஸ்டிச் பண்ணுவேன். அதுவும் வயலட் தான். நெக்ஸ்ட் இப்போ நியூ இயர்க்கு எடுத்ததும் இதே வயலட் தான். சோ எங்க அம்மா இதே மாதிரி தானே வச்சிருக்கிறதுக்கு எடுக்கிறேன். கேட்கலாம். ஆனா எங்க அம்மாக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு சாரி. இந்த பார்டர் எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஸ்டோன் வச்சுதான் அடிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, ஸ்டோன் இந்த எம்ப்ராய்டரி ஃபுல்லாவே. அப்புறம் வந்து முந்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் தான். ஃபுல்லா ஸ்டோன்ஸ் தான் வச்சுட்டு நடுவுல ஒரு சின்ன பூ மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கு, என்னோட கலர் ஃபேவரட் கலர், உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாமே சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்ப்போமா? நான் வந்து ஸ்டிச் பண்றப்போ நான் 3 விஷயம் மறக்காம பண்ணுவேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அது வந்து நீங்க டிப்ஸாவும் எடுத்துக்கலாம். நீங்க உங்க ஸ்டிச்சிங் அப்போ கூட நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அயனிங் தான். நம்ம ஒரு ட்ரெஸ், ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா அயன் பண்ணி தான் நீங்க ஸ்டிச் பண்ணணும். அது என்ன கார்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அயன் லைட்டாச்சும் அயன் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போதான் அந்த நீங்க பண்ற அந்த மெஷர்மெண்ட்டும் பர்ஃபெக்ஷனும் கரெக்டா வரும். கொஞ்சம் அங்கங்க மாறினா கூட கொஞ்சம் இதுவா இருக்கும். அயன் பண்ணா கரெக்டா இருக்கும். எல்லாமே ஈக்குவலா வச்சுட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் இதுதான். ஸோ நீங்களும் அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கட்டிங். ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் பண்ணணும். பேப்பர் கட்டிங் பண்ணாம டைரக்டா கார்மெண்ட்டை கட் பண்ணீங்கன்னா சீரியஸாவே ஒரு 2 மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட பண்ணலாம், அது வந்து தப்பு இல்ல. சோ பிகினரா இருந்தா கண்டிப்பா பேப்பர் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் கார்மெண்ட்லயே நீங்க வந்து மெஷர் பண்ணணும். சோ இது வந்து 2வது டிப். 3வது டிப் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்மெண்ட்டை நீங்க
மெஷர் பண்ணும்போது ஒரு சைடு தான் நம்ம வந்து எப்பவுமே எல்லா கார்மெண்ட்டுக்குமே நம்ம ஒரு சைடு மட்டும் தான் மெஷர் பண்ணுவோம். இன்னொரு பேக் சைடு வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. நீங்க டாட் பிடிச்சிங்கனாலோ நீங்க வந்து சைடு அலவன்ஸ் எடுத்தாலோ சீம் அலவன்ஸ் எது எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் தான் நம்ம எடுப்போம். நீடில் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அது வந்து ஹோல்ஸ் நீங்க எங்க மெஷர் பண்றீங்களோ நீங்க எங்க டாட் பிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்க ஹோல்ஸ் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ட்ரேஸ் ஆயிடும். நீங்க வந்து பிளவுஸுக்குலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு, கண்டிப்பா டைம் சேவ் ஆகும். இல்லைன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் இதுக்கும் நீங்க வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணி பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், டைம் டேக்கனா இருக்கும். ஸோ அந்த டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டிப். இது அவ்வளவுதான் மக்களே. நான் வந்து ஸ்டிச்சிங்கும் முடிக்க போறேன். ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன். இதுல வந்து ஸ்டிச்சிங்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு டிசைன் பண்ணிருந்தேன். அது வந்து ஆரி டிசைன் மாதிரியே இருக்கும், பட் அது ஆரி டிசைன் இல்ல. அது வந்து லேஸ்ல பண்ணது. நம்ம நார்மல் நெக்ல லேஸ் வைப்போம், அந்த லேஸ்லயே நான் ஹேண்ட் ஒர்க் பண்ணி பண்ணது. ஹேண்ட்மேட் டிசைன், அது ஆரி ஒர்க் இல்ல. அது அதுக்காக அதை நான் எப்படி பண்ணேன்னு நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதுவும் நான் அந்த லிங்க் கொடுக்கேன், அது பாருங்க எப்படி பண்ணேன்ட்டு. ஸோ அவ்வளவுதான் மக்களே. இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் நான் தைச்ச பிளவுஸ் அண்ட் சாரி. இந்த மாதிரி புது புது வீடியோஸ் வேணும்னா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. பாய் பாய் மக்களே.